8,000 ரூபாய் என பெட்டு பேப்பரை கொடுத்து பொய் பேசி வாக்கு சேகரிக்கும் திமுகவை நம்பி ஏமாறுகிறீர்கள் என பர்கூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் விமர்சனம் செய்துள்ளார். பர்கூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் மஞ்சமேடு, பழனம்பாடி, அரசம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய கோவிந்தராஜன், பள்ளிக்கு அனுப்பிய மாணவிகள் வீட்டிற்கு வரவில்லை என்றால் பதரை அடித்து ஓடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் எங்கு பார்த்தாலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், கலாச்சாரம் மற்றும் பாலியல் பலாத்காரம் அதிகரித்து விட்டது என தெரிவித்தார். கோட்டப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் வீடுகள் தோறும் குடிநீர் வசதி செய்து தரப்படும் என உறுதியளித்தார். இது பேரு நோட்டீஸ் பிட் பேப்பர். இது பேரு இது கொடுத்துட்டு தாய்மார்கிட்ட 8,000 ரூபாய் டோக்கனு நீங்க மளிகைல போய் பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்குறாங்க. இது 8,000 ரூபாய் கொடுத்தா பொருள் கொடுப்பாங்களா? நம்மளுக்கு கொடுப்பாங்களாமா? உதவாமா கொடுப்பாங்க. இந்த பேப்பர் கொடுத்தா அரிசி ஒரு மூட்டை கொடுன்னு சொன்னா எங்க ஏமாத்துறதுக்கு வந்துக்கிறாங்க, அடிதான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி போய் சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான ஐடியா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்பி யாரும் ஏமாறாதீங்க. இது ஒரு வேஸ்ட் பேப்பர் தான். இதே எங்கிட்ட வரைக்கும் பேப்பர் நோட்டீஸ் கீழே விழுந்ததெல்லாம் வேஸ்ட் பேப்பர். அதனால உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். இது கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. திமுக எவ்வளவு நூதன முறையில ஓட்டு சேகரிக்கிறதுக்கு எவ்வளவு ஐடியா பண்ணி திருட்டு வாக்குல ஓட்டு கேட்குது பாருங்க. பணம் கொடுத்து நீ கேளு ஓட்டு. தாய்மாருங்க, நான் பணம் கொடுக்குறேன் ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க, நியாயம் இருக்குது. ஆனா ஒரு பேப்பரை கொடுத்து இது பணம் சொல்லி ஓட்டு கேட்கறீங்களே, தர்மமா?